யாருமே பெர்ஃபெக்ட் கப்பல் கிடையாது. நீ தேடி பிடிச்சு எடுத்தா கூட இத பாரு, உனக்கேத்த மாப்பிள்ளைங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒருத்தரோட குறைவுகளோட நிறைவுகளோட ஏத்துக்கிறது தான் திருமணம். அதை விட்டுட்டு இவன்ட்ட இந்த குறை இருக்குன்னு இன்னொருத்தன்ட்ட போனேன்னா அவன்கிட்ட அதை விட பெரிய குறை இருக்கு, அவன் அதை விட கேவலமா இருப்பான். இப்படியே தாவிட்டு இருக்க முடியுமா நீ? உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உனக்கு தெரியறது இல்ல. ஒரு வாட்டி தப்பு நடந்து போச்சு, மறுபடியும் தப்பு நடந்து உன் வாழ்க்கையை கெடுத்து. நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. இதை பாரு, மறுபடியும் உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. உங்க அம்மா இருக்காங்க உனக்கு சப்போர்ட்டுக்கு, பசங்க இருக்கு வீட்டுல, அதுங்களை பாத்துக்கோ. வீட்டுல போய் இரு, எல்லாம் சரியாயிடும். சரியா? நான் அத்தான் சொல்லி அத்த ஊர்ல இருந்து வர சரி, அதை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போகணும். யார் எந்த பேச்சு பேச மாட்டாங்க, யாருமே தப்பா பேசக்கூடாது. நாங்க பேச மாட்டோம் மேம். அத்த ஒண்ணுமே நாங்க எதுவுமே சொல்லாதீங்க. அது அவளுக்கு எப்ப புருஷன் போடணும் தோணுதோ போட்டோம், அப்படியே அதுக்கு தெரியும் மேம். அந்த 3 நாளைக்கு முன்னால எங்க தங்கச்சி எனக்கு எவ்வளவு சண்டை ஆச்சு கேளுங்க. இதுக்கோசரமே இது பாரு, உனக்கு வெளியே போகணுமா, பசங்களை கூட்டிட்டு நீ வெளியே போ. வெளியே போறதுக்கு ஒரு புருஷன் வேணுமா? இல்ல மேம், அவன் பாக்குறது இல்ல செய்யறது இல்லன்னு சொல்லிட்டு அந்த அவரை பாரு. அவர் உன்னை பாக்கலன்னா நீ அவரை பாரு. நான் பார்த்தேன் மேம். 1.5 வருஷமா இவர்கிட்ட சண்டை போட்ட பிறகு நல்லா தான் நான் பார்த்தேன். அப்புறமா தான் இவரு இந்த மாதிரி பண்ணது தெரிஞ்சிச்சு எனக்கு. சரி, இந்த 1.5 வருஷம் முன்னாடி அவரோட தொடர்பு வச்சுட்டதே தப்பு, அதே தப்பு. சரி, அன்னைக்கு பண்ண அன்னைக்கே நீ அவனை தூக்கி விசிலடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கணும் இல்ல மேம். நான் அவனோட வாழ மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இது போய் ஊர் சுத்திட்டு வந்து கூட 3 நாள் விட்டு அவன் கூட இருந்துச்சு மேம். இது இருந்து அவன் காசு கொண்டாந்து கொடுத்துக்கிறான், இது வாங்கி வச்சு நின்றுக்குது. அப்புறமேல இந்த மாதிரி முடிவு எடுத்துன்னு வந்து அவனை விட்டு அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு ஒரு நிமிஷம், இது பாரு, இப்படி தாவின்னு இருக்காத. இப்போ உங்க அம்மாவோட போ, ஓகே? கண்ணத்தோட அழக்கூடாது இனிமே. இது பாரு, நான் சொல்றதுக்கு எப்பயா லக்ஷ்மி, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நீ நல்ல பொண்ணு, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இது பாரு, நான் கோவப்பட்டேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் கோவப்பட்டேன். உங்க அம்மா எவ்வளவு பெருமையா பேசினாங்க தெரியுமா? இது பாரு, 7 பெண் குழந்தைகள் வச்சிருக்காங்க உங்க அம்மா. அப்படி உங்க அம்மா உன்னை வெறுக்கல. நீ நீ பண்ணியிருக்கிறது விஷயம் வந்து அவங்க அவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய விஷயம். ஆனா அவங்க அப்படி பண்ணல, உன்னை பத்தி பெருமைப்பட்டாங்க. அந்த மரியாதை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அவங்களுக்காக பாரு, அவங்களுக்காக ஒழுக்கமா வாடி, ஓகேயா? எல்லாம் சரியா போயிடும். போமா, கண்ணத்தோட கூட்டிட்டு போங்கம்மா. பாத்துங்க, ஜாகிரதையா பாத்துங்க. ஐயோ அத்தை பாத்துக்க, நான் அங்க யார பாத்துக்கோமே. சரி, கூட்டிட்டு. நான் தான் வீட்டு பக்கத்துல வீடு. இவங்களை ரொம்ப பாராட்டணும் ஆக்சுவலி. அன்னைக்கு இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு ஏதோ சின்ன தப்பு பண்ணிடுச்சு, சின்ன தப்பு இல்ல பெரிய தப்பு பண்ணிடுச்சு. அவங்க அம்மா ஏத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. அவ்வளவு கன்வின்ஸ் பண்ண வேண்டி இருந்தது. இந்த அம்மா இந்த பொண்ணு பண்ணற தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவ நல்ல பொண்ணு ஏதோ மனசுக்கு எடுத்துட்டாங்கன்னு அவங்க புரிஞ்சு அவங்க பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவனுக்கு பாடம் எடுத்து நான் அவ்வளவு சொன்னேன், அந்த பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு இல்லடா, நல்ல பொண்ணு. அவன் இப்ப திரும்பி வந்துக்கான், இது ஏத்துக்க மாட்டேன். சரி, நீங்க கூட்டிட்டு போங்க, அவளை சமாதானமா வச்சுங்க. ஒரு 10 நாள் நல்லா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம். அது என்ன முடிவு எடுத்தாலும் சரி மேம். ஆனா அவன் கூட மாத்திரம் வாழ்றது இல்ல, அவன் மாட்டே சொல்லியாச்சே, விட்டுருங்க, போமா. இப்போ இந்த பொண்ணு உள்ள வந்தபோது நம்ம ரொம்ப அவள்கிட்ட கோவப்பட்டோம். என்னன்னா, அண்ணன் தம்பிக்குள்ள இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு உறவு, தம்பியோட பொண்டாட்டி இல்ல புருஷனோட அண்ணனோட இருக்கிற இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த குடும்பத்துக்கே நல்லது இல்லை, ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அதனாலதான் இவ்வளவு கோவப்பட்டோம். அவ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கா. ஆல்ரெடி அவளுக்கு வாழ்க்கையில ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அங்கேருந்து வந்து இங்க வந்திருக்கா. இப்ப இங்கேயும் அவளுக்கு பிரச்சனை இருந்திருக்கு, அந்த பையனோட தொடர்புல இருந்திருக்கா, மறுபடியும் புருஷனோட வாழ்ந்திருக்கா, மறுபடியும் தொடர்பாயிருக்கு. ஸோ கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை, அதனால்தான் கண்டிச்சோம். ஆனா இப்போ அவங்க அம்மா சப்போர்ட்டிவா இருக்காங்க, அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வீட்டுல இன்னும் சின்ன பசங்க இருக்காங்க. இந்த பொண்ணு அங்க போய் நல்ல விஷயங்கள்ல மனசு ஈடுபடுத்தி இதுலேருந்து வெளியே வருதுன்னா ரொம்ப நல்ல விஷயம். என்னன்னா, அவ வந்து அந்த ஒரு அட்மாஸ்பியர்லேருந்து வெளியே வந்தாலே கொஞ்சம் நிம்மதியா இருப்பா. இந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல என்ன முடிவு எடுத்தாலும் தப்பா தான் இருக்கும். தப்பு பண்ணிட்டோமே, எல்லாரும் குறை சொல்லுவாங்களே, தப்பா பேசுவாங்களே, அதனால இந்த தப்போடையே வாழ்ந்துடுறோங்கிற ஒரு முடிவுல தான் அவன் வந்தா உள்ள. ஆனா இப்போ நம்ம பேசி அனுப்பிச்சிருக்கிறது வந்து வீட்டுல போய் இரு, பசங்களோட இரு, குட்டி பசங்களை பாத்துக்கோ, வேலைக்கு போ,
நீ வெளியே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டியா, பசங்களோட வெளியே போ, உங்க அம்மாவோட வெளியே போ, ஹாப்பியா இருன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்கட்டும், மைண்டு கிளியர் ஆகட்டும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட புருஷன்ட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். அது வரைக்கும் அந்த பொண்ணு அம்மாவோட இருக்கிறது தான் நல்லது. அந்த அம்மாவை பாராட்டணும். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சம்சார சாகரத்துல இருக்காங்க. ஆனா கூட இந்த பொண்ணோட பிரச்சனைய வந்து அதுலேருந்து அவங்க தப்பிச்சு ஓட நினைக்கல. கை கழுவி விட பார்க்கல. நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன், என் பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்றாங்கன்னா அவங்கள பாராட்டணும். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இந்த பொண்ணுக்கு இருக்கு. அதனால இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து, இந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்து அவ வெளியே வந்துடுவா.